ஸோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்பையில் வந்து ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் எப்படி வந்து ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரே கொடுத்துட்டு அந்த அறையில் இருந்தோ இல்லைன்னா ஒரு எலமெண்ட்டை கொடுத்துட்டு அதுலேருந்து அரே எடுக்கலாம். ஸோ வாட் இஸ் அன் ரேண்டம் நம்பர்? ரேண்டம் நம்பர்னா என்னென்னா, இட் டஸ் நாட் மீன் அ டிஃப்ரெண்ட் நம்பர் எவ்ரி டைம். எல்லா நேரமும் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர்னு சொல்ல முடியாது. தட் cannot be predicted logically. அதாவது இதுதான் வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ இதான் ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன். உங்களுக்கு வந்து நீங்கள் நிறையா வெப்சைட் இதில் போகும்போது உங்களுக்கு அந்த இது வரும் இல்லையா, இந்த நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த அபோ பிக்சரில் உள்ள எலமெண்ட்டை என்ட்ரு பண்ணுங்கள் அப்படி. ஸோ இது இந்த ஜென்ரேஷன் அப்படிங்கிறதா வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஒரு அல்காரிதம் இருக்குது. ஓகே, சும்மா ஜஸ்ட் லைக் அப்படி வராது. ஸோ கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ் ஆன் ப்ரோக்ராம்ஸ். அந்த ப்ரோக்ராம்ஸ் ஆர் நாட் டெஃபினேட்டிவ் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இட் மீன்ஸ் தேர் மஸ்ட் பி சம் அல்காரிதம் டு ஜென்ரேட் ரேண்டம் நம்பர். ஸோ ஒரு அல்காரிதம் கண்டிப்பாக இருக்குது ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறது. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு ஜென்ரேஷன் அல்காரிதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் என்னென்னா சூடோ ரேண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரேண்டம் வச்சு தான் என்ன பண்ண போகிறோம்னா, we are going to generate the number. ஓகே, ஸோ நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். வாங்க எக்ஸாம்பிளில் போகலாம். சரி, நான் ஒரு 100 நம்பர் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதாவது ஜென்ரேட் ரேண்டம் நம்பர் இன்டிஜர் ஃப்ரம் 0 to இது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன் ரேண்டம் இன்டிஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதை நான் இப்போ ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ இது 14 அப்படின்னு ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகுது. ஓகே, நான் திருப்பி ரன் பண்ணுறேன், அடுத்தாப்புல ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதுதான் ரேண்டம் ஜென்ரேஷன். திருப்பி நான் தேர்ட் டைம் ரன் பண்ணுறேன். ஸோ 52. ஸோ இதுதான் வந்து ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன். நம்ம என்னன்னு தெரியாது. ஸோ இட் வில் ஜென்ரேட் சம் இன்டிஜர் வேல்யூ பிட்வீன் 0 to. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ ரன், இந்த மறுபடியும் ரன் பண்ணுறேன், 34ன்னு வருது. ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இது ஒரு 0 to 1 இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, இது வந்து 0 to 100 பார்த்தோம். இப்போ 0 to 1 ஃப்ளோட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 999 இருக்குது. நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன், மறுபடியும் ஜென்ரேட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகே, ஜென்ரேட் பண்ணோன்னா 0.59 அப்படி 0.99 இருந்துச்சு 0.59. ஓகே, சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு 5 நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி, ஒரு 5 நம்பர் ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ ஜென்ரேட் 1D அரே. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா 100, சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5 நம்பர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரேட் ஆகும். ஸோ இதான் வந்து 5 நம்பர் இன்னொன்று அரே. ஒரு அரே ஃபார்மேட்டில் என்ன ஆயிருக்குன்னா 5. நான் மறுபடியும் வேணால் ரன் பண்ணுறேன், அதான் ஜென்ரேட் பண்ணுறேன். ஜென்ரேட் பண்ணால் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் வந்து என்ன உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தெரியுதுல, நம்பர் டிஃபர் ஆகுறது. ஸோ டிஃப்ரெண்ட் நம்பர் வந்து என்ன ஆகுனா ஜென்ரேட் ஆகும். ஸோ இதான் வந்து 1 டைமென்ஷன் அரேயில் எப்படி வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஓகே, சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் ஒன்று எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரேண்டம் ஃப்ளோட்ஸ். ஓகே, இதுவும் 5 அப்படின்னு சொல்லி ஒரு 1 டைமென்ஷனல் அரேயில் வந்து நம்ம வாங்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து 5. ஓகே, ஞாபகம் வச்சுடுங்க, 66ன்னு இருக்குது. மறுபடியும் நான் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ 36. ஸோ அது வந்து ஜென்ரேட் ஆகுது. ஓகே, சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் இதில் என்ன அப்படின்னா, சாய்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இது வரைக்கும் பார்த்தது ரேண்டம் அப்படின்னு பார்த்தோம், சாய்ஸ். ஸோ 3759 அதில் இருந்துட்டு என்ன சாய்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ 5 அப்படிங்கிறது சாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, ஸோ அது வந்து ரேண்டம். இது வந்து நம்ம கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு ஒன் ஆஃப் த சாய்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். சாய்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கிவன் நம்பரில்
ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு அரே வாங்கியிருக்கோம். அரேயில் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ வேர் எங்கெல்லாம் லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ பார்த்திங்கன்னா அரேயில் வந்து 3rd பொசிஷன், 5th பொசிஷன் அண்ட் 6th பொசிஷன் இந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து என்ன இருக்குன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகே, சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே என்ன அப்படின்னா அரே சர்ச்சில் உள்ள எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் கிடையாது, இது அரே சர்ச். ஸோ அதில் தான் இந்த இது வருது. ஸோ என்ன பண்ணியிருக்கோன்னா டிவைட் பண்ணால் 2ஆல் டிவைட் பண்ணால் அப்படின்னா 0 வரணும். அந்த மாதிரி எலமெண்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ எங்கெல்லாம் இருக்குது? ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது, 3rd பொசிஷன், 5th பொசிஷன் அண்ட் 7th பொசிஷன். சப்போஸ் நான் இதை வந்து இதுவும் 8ஆக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா 5, 6, 7 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இது வந்து சர்ச். நம்பை அரேயில் வந்து சர்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகே, சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஸோ சர்ச் சார்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனு. இது பார்த்திங்கன்னா 7 வந்து என்ன பண்ணோம்னா எங்கே இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணி உங்களுக்கு சொல்லும். ஓகே, ஸோ சிம்லர் டு தேட் நீங்கள் அந்த இது பண்ண மாதிரி தான். ஸோ இதெல்லாம் வந்து ரேண்டம் அண்ட் சர்ச்சுக்குள்ளே சில எக்ஸாம்பிளை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.